தேங்க் யூ ஸோ மச். எல்லாரும் இந்த ஈவினிங் டைம்ல இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க கூட வந்து இந்த ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இது என்னன்னா, நம்ம வந்து லைஃப்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜில ஸ்டக்கா இருப்போம், ரைட்டா? மேபி நம்ம மேலேயே நமக்கு வந்து நிறைய கோவம், வெறுப்பு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்ல இருக்கலாம். இல்லைன்னா சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல வந்துட்டு நம்ம ரொம்ப எமோஷனலா ஸ்டக்கா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்மளோட சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா, எமோஷனலா வந்துட்டு டோட்டலா ஸ்டக்கா இருந்திருப்போம். அது மாதிரி ஸ்டக் ஆறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு இப்போ என் தோல்ல என்கிட்ட எதுவுமே பாரமே இல்ல. அப்போ நான் வந்து என்னால ஃப்ளோ ஆக முடியும். நான் எங்க போணும்னு நினைக்கிறேனோ அங்க ஈஸியா என்னால போ முடியும். ஏன்னா என்கிட்ட வெயிட் இல்ல. ஆனா நான் எங்கேயோ எப்பயோ அந்த அந்த ஹர்ட்டையோ, கோவம், வெறுப்பு, கவலை, பயம் அது மாதிரி நெகட்டிவான எல்லா விஷயங்களையும் நான் வந்து எனக்குள்ள நான் சுமந்துட்டே இருந்தேன்னா, எனக்கு என்னோட பேக் வந்து ஃபுல்லா ஃபுல்லா இருக்கும். அப்போ நான் வந்துட்டு நல்லா குனிஞ்சிடுற மாரி ஆயிரும். ஏன்னா நானே வந்துட்டு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சுருக்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய ட்ரூ செல்ஃப்ல நம்மளால இருக்க முடியாம நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஸ்டக் ஆயிட்டு இருப்போம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ஈஸியா கிளியர் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு வந்துட்டு கண் திருஷ்டி படுறது, ஈவில் ஐ, பிளாக் மேஜிக் அது மாதிரிலாம் கூட நெறைய இது மாதிரி நெகட்டிவ்லி ஈவன் தோ இப்போ இந்த காலகட்டத்துல நெறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சடனா நல்ல கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஆப்போசிட் ஷாப்ல உள்ளவங்களும் அத பாக்குறாங்க. உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வந்துட்டே இருக்காங்க. எனக்கு யாரும் வரதில்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னா, உடனே நமக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கும்ல. உடனே நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த 1 வீக் நமக்கு யாருமே கிளைண்ட்ஸே வந்திருக்க மாட்டாங்க. இது வந்து நான் அ இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் பேசும்போது எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் நான் சொல்றேன். சோ அவங்க என்ன விஷயம் பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாக் மேஜிக், ஈவில் ஐ, இந்த கண் திருஷ்டி எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மள அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து லோவா இருந்தோம் அப்படின்னா, இந்த எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணும். பட் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சில இருந்தோம்னா, நம்மள எந்த எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜி நம்மள வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஈஸியா அதுல இருந்து வெளில வந்துடலாம். சோ இது மாதிரி நெகட்டிவான அந்த ஆ பிளாக் மேஜிக்கா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு கண் திருஷ்டியா இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள நீங்க இன்னும் பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய குரோத்தோ, இப்போ ஒரு ஹேப்பியான ஒரு பிக்சர் நீங்க போஸ்ட் பண்றீங்க. அப்பனா உடனே சிக் ஆற மாரி ஃபீல் பண்றது. கப்பலா போஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, உடனே சண்டை வர மாதிரி இருக்கிறது. ஆ குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் போட்டோம்னா, அவங்க சிக் ஆறது மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத, நீங்க வந்து உங்களோட நோட் பென்ல வந்துட்டு நோட் பண்ணுங்க. ஓகே? இதெல்லாம் வந்துட்டு நெறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ். ஓகே. சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ நம்ம வந்து நம்மளோட ஓன் செல்ஃப் ஹீலிங் மூலமா நம்மளால வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய மணி பிளாக்ஸ கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப வந்து ஹீல் பண்ண முடியும். நம்மளுடைய சக்சஸ நோக்கி நம்ம எங்க தடையா இருக்கோம், நம்மகிட்டயே நெறைய தடைகள், ப்ராப்ளம்ஸ், மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கும் வந்துட்டு இந்த ஹீலிங் மொடாலிட்டி வந்து நெறைய நெறைய ஹெல்ப் பண்ணும். இந்த ஹீலிங் மொடாலிட்டி பேர் என்ன அப்டின்னா, கார்ட் கட்டிங். இதுதான் வந்து இந்த ஹீலிங் மொடாலிட்டியோட நேம். கார்டு கட்டிங். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. கார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட்லாம். CORD, CUTTING, கார்ட் கட்டிங். நான் குரூப்லயும் போடுறேன். இதான் வந்து இந்த ஹீலிங் மொடாலிட்டியோட நேம். கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கார்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட வீட்ல என்னோட பிளேஸ்ல இருந்து நான் உங்க கூட ஜூம் மூலமா நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நம்ம என்ன மாதிரி நமக்கு இப்போ ஆல்ரெடி நீங்க என்னை பத்தி நினைச்சாலோ, இல்லைன்னா என்னை பத்தி என்னோட ப்ரோக்ராம் பத்தி திங்க் பண்ணாலோ, இல்ல நீங்க என்ன நேரம் மீட் பண்ணாலோ, என் கூட பேசினாலோ, என்ன என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ வந்து உங்கள நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங்கா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சு நீங்க ரொம்ப ஹர்ட்டான ஒரு ஃபீலிங்ல இருக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த வேற ஒரு பெர்சன் கூட ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்மள வந்து ஆ நம்மளோட லைஃப்ல நம்மள வந்து இன்னும் முன்னேத்துறதுக்கும் சில கனெக்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். பாசிட்டிவான கனெக்ஷன். இப்போ யாரு கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமோ, யாரெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதா நம்ம ஃபீல் பண்றோமோ, அவங்க கூட இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான தாட்ஸ். அதெல்லாம் வந்து நம்மள வந்து அப்லிஃப்ட் பண்ணும். நெகட்டிவான அதாவது கார்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதுல. கார்டு அப்படிங்கிறதுனா ஒரு இன்விசிபிளான ஒரு கனெக்ஷன்.
இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பத்தி நினைச்சாலோ, ஒருத்தவங்க கூட பேசினாலோ, ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல இருந்தாலோ, அவங்களோட பிரசன்ஸ் நம்ம கூட இருந்தாலோ, அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்றோம். இதுதான் வந்து கார்டுன்னு சொல்றோம். ஓகே. கார்டுங்கிறது வந்துட்டு உங்களை நல்ல முன்னேற்ற ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இல்லைன்னா உங்களை ரொம்ப லோவா ஃபீல் பண்ண வைக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கார்டு அப்படின்னா என்னன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளியர் தானே? கிளியர்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்களுக்கு புரிய புரிய நான் வந்து அடுத்தடுத்து ஒண்ணுன்னா நான் போறேன். ஹாய் கனிமொழி மேம். ஹாய் சக்தி. ஹாய் சுதா சிஸ்டர். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் மெதுவாவே போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ இந்த கார்டு நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டுனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத வந்து நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லயும் பேரண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க கூட, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அவங்க, உங்களோட நெய்பர்ஸ் கூட, அது மாதிரி எல்லா இடத்துலயும். இப்ப ஈவன் நம்ம வந்து போன்ல ஒருத்தவங்க கூட பேசுறோம். நமக்கு ஏதோ ஒரு கால் வருது, அவங்க கூட பேசுறோம். அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆஹ் ஒவ்வொரு கனெக்ஷனும் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சியோட இருக்கும். என்ன மாதிரி ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா ஹாப்பி. சிலர் கூட நீங்க பேசும்போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் கூட நம்ம பேசும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், கான்ஃபிளிக்ட் அது மாதிரிலாம் வந்துட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப தயக்கமா இருக்கும். ஒருத்தவங்க கூட பேசுறதுக்கே வந்து நிறைய பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு அந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷன். கார்டுனா அந்த கனெக்ஷன். இந்த எனர்ஜி சொல்றோம்ல, இந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவான எனர்ஜி. ஹாப்பினஸா இருக்கலாம், ரொம்ப பெருமிதமா இருக்கலாம், ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அதே ஒன்று ஏதோ ஒன்று அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குன்னா, இப்போ கிரியேட் ஆயிருக்கிற ஒரு கார்டு வந்து ஒரு நெகட்டிவான கார்டு. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹர்ட் ஆயிருக்கலாம். ஹர்ட்னா ஒன்று கோவமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்கலாம். இது மாதிரி எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் வந்துட்டு நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணும். பாசிட்டிவான எமோஷன்ஸ், அதாவது சந்தோஷம், பெருமிதம், மகிழ்ச்சி, இது மாதிரியான உத்வேகம், அது மாதிரி நிறைய சொல்லலாம் ரைட்டா. மன அமைதி, இதெல்லாமே வந்துட்டு பாசிட்டிவான கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ற கார்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்மள வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வைக்கும். நம்மளோட எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணாது. அந்த பர்சன்ஸ் கூடயோ, அந்த மெமரியோ, இல்ல அந்த சுச்சுவேஷனோ நம்மள வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா, நம்மளோட ஓன் செல்ஃப்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா, நம்ம ட்ரூவா நம்ம யாரோ நம்ம எப்படி ஃப்ரீயா இருப்போமோ அதே பிளேஸ்ல நம்மள இருக்க வைக்கும். நம்மள வந்துட்டு பீஸ்ஃபுல்லா, ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கனெக்ஷன்ஸ் சொல்லலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நெகட்டிவான கனெக்ஷன் வந்து உங்களோட எனர்ஜியை டோட்டலா ட்ரைன் பண்ணும். பாசிட்டிவான கனெக்ஷன் வந்து உங்களை வந்துட்டு ஹாப்பியா வச்சிருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்துட்டு கார்ட்ஸ். இது வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷனா இருந்தா நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும், நெகட்டிவான வைப்ரேஷனா இருந்தா நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ பாசிட்டிவ் கார்ட்ஸை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் கார்ட்ஸ். பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்துட்டு எப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப அன்பா ஃபீல் பண்றோமோ, எப்போல்லாம் வந்துட்டு நம்மள வந்து ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நம்ம மேல ஒரு ரொம்ப பராமரிப்பா. இப்போ குழந்தைன்னா நம்ம எவ்வளவு கேர் எடுத்து பார்த்துப்போம். இப்போ நீங்க ஒரு பர்சன் உங்க ஃபேமிலி மெம்பரையோ உங்களோட ஃப்ரெண்டையோ நீங்க வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. அப்போ அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப கேர் எடுத்து அவங்கள பார்த்துப்பீங்களா. அதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான இது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேல நமக்கு கிரியேட் ஆகிற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ட்ரஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு ஆஹ் ஒரு ரெண்டு பர்சனுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ். இல்லைன்னா ஒரு மெமரியா இருக்கலாம். இந்த விஷயம் வந்துட்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா நடந்துக்கலாம், உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிருக்கலாம். ஒரு பாஸ்டா நடந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மெமரி நினைச்சாலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதை நினைச்சாலோ, அந்த சுச்சுவேஷன் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலோ நம்ம வந்து நம்மளோட ஓன் செல்ஃப்ல ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, உங்களோட குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த குழந்தை கூட இருக்கும் போதே சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப லவ்லியா ஃபீல் பண்ணுவீங்க ரைட்டா. அப்புறம் இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கீங்க. மேபி உங்களை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம், வீட்ல உள்ளவங்களோ இல்ல ஆபீஸ்ல உள்ளவங்களோ. நீங்க அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசா நினைச்சு எல்லாரும் பெருமையா பேசலாம். அப்போ நீங்க கிரியேட் பண்ற கார்டு வந்து பாசிட்டிவான கார்டு. அது வந்து ஹாப்பியா இருக்கலாம்.
இல்லைன்னா ப்ரௌடா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்டா இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்க அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா உங்கள வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்குது. உங்கள ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கு. நீங்க வந்து ஆ உங்களோட நீங்க வேற ஒரு மாரி உங்கள மாத்திக்காம, நீங்க எப்படியோ உங்களோட ஓன் செல்ஃப்ல நீங்க வந்து ஹேப்பியா, ரொம்ப பாசிட்டிவா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த பெர்சன் உங்களோட குழந்தையா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகுது. பாசிட்டிவா, சந்தோஷமா, ட்ரஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அவங்க மேல இருந்தாலே அவங்க கூட இருந்தாலே வந்து நமக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. தைரியம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான கார்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? பாசிட்டிவ் கார்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான கார்ட்ஸ். இந்த பாசிட்டிவான கார்ட்ஸ்லாம் வந்து உங்கள எப்பவுமே வந்து ஹேப்பியா வச்சிருக்கும். நீங்க வந்து நீங்களா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ வந்து நம்ம நெகட்டிவான கார்ட்ஸ பத்தி நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் கார்ட்ஸ்னா ஹை லெவல்ல நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் கார்ட்ஸ் கீழ நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னா, சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. சப்போர்ட்டடா இருப்பீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. உங்களோட ஓன் ட்ரூ செல்ஃப்ல நீங்க இருப்பீங்க. இந்த உங்களுக்கும் அந்த பெர்சனுக்கான உள்ள உறவு வந்து ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் நல்லா குரோ ஆகுற மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல குரோ ஆகுற மாரி இருக்கும். அன்பா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். இது மாதிரி தான் பாசிட்டிவான கார்ட். இப்போ வந்து நெகட்டிவ் கார்ட் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ற விஷயங்கள கவனிச்சுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நான் டைம் தரேன். நெகட்டிவான கார்ட்ஸ். இது வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் வச்சுக்கலாம். ஃபியர், பயம், ஆங்கர் ரொம்ப கோவம் வருது. அதுக்கப்புறம் வந்து ஜெலஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என்னோட ஃப்ரெண்டோ, இல்லோட என்னோட ஃபேமிலி மெம்பரோ, என்னோட பிரதரோ, சிஸ்டரோ நான் 2 பேரும் சேம் கைண்ட் ஆஃப் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். பட் அவங்க மட்டும் அச்சீவ் பண்றாங்க. என்னால அச்சீவ் பண்ண முடியல. என் ஃப்ரெண்டு பண்ணிட்டா. இல்லதான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு ஜெலசி நமக்கு சம்டைம்ஸ் வரும்ல. அது மாதிரி ஒரு ஜெலசியா இருக்கலாம். கில்ட்டான விஷயமா இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். மனசு ஏதோ ஒரு குற்ற உணர்வா இருக்கும். சம்டைம்ஸ் ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கும். நம்ம மேலேயே தப்பு இருந்திருக்காது. பட் மனசுல வந்து ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஓனா நீங்களா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து முட்டை இருக்கு. முட்டையோட ஓடு இருக்கு. நம்ம வந்து அது மேல நடக்கணும். பட் முட்டை ஓடு உடையக்கூடாது. அப்டின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தான் சம்டைம்ஸ் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்காக நம்ம அது மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுற மாரி இருக்கும்ல. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவான ஒரு கனெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் நெகட்டிவான கார்ட்ஸ். ஓகே. இன்னும் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளா நான் வந்து சொல்றேன். இப்போ சில பீப்பிள் கூட நீங்க பேசும்போதோ, இல்ல அந்த அவங்களோட பிரசன்ஸ் உங்க கூட இருந்தாலோ, நீங்க வந்துட்டு ரொம்ப ட்ரைன்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே தேவையில்லாம ஏதோ ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி சொல்லுவோம். ஏதோ ஒரு கசப்பான ஒரு உணர்வு, ஏதோ ஒரு சோகமான உணர்வு, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய எமோஷன்ஸ். நம்ம வந்து பாசிட்டிவான எமோஷன்ஸ்லாம் வந்தா, நம்ம எவ்ளோ ஹேப்பியா எடுத்துக்கிறோமோ, நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அழுதுட்டு, கோவப்பட்டுட்டு, அந்த விஷயத்துல அந்த அந்த விஷயத்த ரொம்ப இறுக்கமா பிடிச்சு, நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ரைட்டா? பட் இனிமே வந்து நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான நெகட்டிவான எமோஷன்ஸ நம்ம ஃபீல் பண்றோமோ, அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணி, அத வந்து ப்ராப்பரா வந்து ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம தேவையில்லாம அந்த முதுகுல பாரத்த சுமந்துட்டு இருப்போம்ல, அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்பதான் வந்து நம்மளோட லைஃப்ல நமக்கான ஒரு பாத்த நோக்கி போறதோ, ஒரு சந்தோஷமா இருக்கிறதோ, நமக்கு தேவையான விஷயங்கள் மணியா இருக்கலாம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வந்து அதான் ஹெல்ப் பண்ணும். சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? இப்போ உங்களுடைய நெகட்டிவ் நெகட்டிவ் கார்டு அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கார்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள்ல எதெல்லாம் நீங்க நெகட்டிவா உங்களோட லைஃப்ல, உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ல எத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் யாரோ எப்பயோ ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அத நெனச்சாலே உங்களுக்கு இன்னும் ஒரு வலி இருக்கும். அந்த அந்த இன்சிடென்ட். இல்லன்னா யாரோ ஒரு பெர்சன் இருக்கலாம். பட் அந்த பெர்சன் கூட இருந்தாலே ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆற மாரி ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ண முடியாது. அந்த பெர்சனா இருக்கலாம். அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு மன அழுத்தமா இருக்கிறது, ஏதோ ஒரு வெறுப்பு, கோவம், பயம் அது மாதிரி என்ன கிளியரா என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத உங்களோட நோட் புக்ல கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்துட்டு ஃப்ரீ ஹீலிங், கார்ட் கட்டிங் ஹீலிங் நம்ம பண்ண போறோம். சோ அதப்போ வந்துட்டு நீங்க அந்த எமோஷன வந்து கார்ட் கட்டிங் ஹீலிங் மூலமா நீங்க கிளியர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. இது வந்து நம்ம பொறுமையா பண்ண வேண்டிய விஷயம். ரிலாக்ஸ்டா, காமான மைண்ட் ஸ்டேட்ல எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுங்க.
எந்த பர்சன் ஹர்ட் பண்ணாங்க, எந்த சுச்சுவேஷன் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கா ஃபீல் பண்ண வச்சுது, எந்த டைம்ல வந்துட்டு கோவம், வெறுப்பு, கவலை, இந்த பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அதாவது உங்களுக்கும் வேற ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கும் முன்னாடி நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட், மேபி அதுல யாரு பர்சன் இருக்க மாட்டாங்க. பட் அந்த இன்சிடென்ட்டே உங்களுக்கு ஏதோ ஒரு வழியா இருக்கலாம். இல்லன்னா ஒரு மெமரி, ஒரு சின்ன வயசுல ஒரு நடந்த சூழ்நிலையா இருக்கலாம் அது. அதையும் தாண்டி என்ன இருக்கலாம் அப்படின்னா, உங்க மேலேயே உங்களுக்கு கோவம், வெறுப்பு எல்லாம் நெறைய இருக்கலாம். மேபி உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு இருக்கலாம். இல்லையா, உங்களுடைய நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது, டோட்டலா ஒரு வேற ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. லைஃப் சிச்சுவேஷன்ஸ்னால வந்துட்டு, ஆ வேற ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது, அந்த அந்த பெர்சனா இல்லாம இப்ப வேற ஒரு பெர்சனா இருப்பீங்க. யூ வாண்ட் டூ பி தட் அந்த ஓல்டு பெர்சனா இருக்கணும். பட் உங்களால அது மாற முடியாம, இப்போ உங்க மேலேயே உங்களுக்கு கோவம், வெறுப்பு அது மாரிலாம் இருக்கலாம். அது மாதிரி என்ன விஷயம் உங்கள வந்துட்டு நெகட்டிவா ஸ்டக்கா இருக்கிற மாரி ஃபீல் பண்ண வச்சு, எதெல்லாம் வந்து உங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோ, அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒருத்தவங்க தம்ஸ் அப் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு 1 மினிட். 6:56க்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே. 1 மினிட் முடிஞ்சது. இன்னும் உங்களுக்கு முடிக்கல, டைம் வேணும்னா, நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. இப்போ பாசிட்டிவ் கார்ட்ஸ பத்தியும், நெகட்டிவ் கார்ட்ஸ பத்தியும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ ஆ இந்த நெகட்டிவான கார்ட்ஸுக்கான ஒரு காமனா ஒரு சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்க இருந்து இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யாரு கூட நம்ம நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். ரைட்டா? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல, காலேஜ்ல அங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லன்னா ஆஃபீஸ்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேபி லவ் பிரேக்கப் ஆயிருக்கலாம். இல்லன்னா மேரேஜ்ல வந்துட்டு ரொம்ப நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். இல்லன்னா உங்களுடைய குழந்தைங்க கூட மெயினா பார்த்தோம் அப்படின்னா, ஆ நியூ மாமா இருக்கலாம். ஒரு குழந்தை வந்துட்டு பொறந்த பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 5 வயசு குழந்தை வரைக்கும் அந்த நியூ மாம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எமோஷனலா வந்து ரொம்ப ட்ரைனா இருக்கும். ஏன்னா, குழந்தைகிட்டயும் அவைலபிளா இருக்கணும். அட் த சேம் டைம் ஃபேமிலி கிட்டயும் நம்ம வந்து நெறைய பார்த்துக்கணும். அது மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபாதருக்கும் வந்துட்டு நெறைய இப்போ கல்யாணம் ஆன உடனே மேலா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கும் வந்துட்டு புதுசா வந்த அந்த பொண்ணும் அவங்க ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்துக்கணும். அது மாதிரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவான கார்ட்ஸுக்கான ஒரு சோர்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ உங்கள ரொம்ப இன்னைக்கு நம்ம 2, 3 நெறைய விஷயத்த ஹீலிங்ஸ் எடுத்துக்க வேண்டாம். என்னென்ன விஷயங்களுக்கோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செல்ஃப் ஹீலிங் சாரி இந்த கார்ட் கட்டிங் ஹீலிங் நான் உங்களுக்கு கைட் பண்ணி அந்த ஹீலிங் உங்களுக்கு குடுக்கும்போது, ரொம்ப டாமினன்ட்டா என்ன விஷயம் உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ, அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க அன்னைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஆ ஆ லவ்வரா இருக்கலாம். இல்லன்னா உங்களுடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸு, ஆஃபீஸ்ல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ். ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நெறைய இருக்கு ரைட்டா? நெறைய காசிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிடிக்ஸ் நெறைய இருக்கும். அது மாதிரி. ஆனா என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டா இருக்கோ அது.
மேபி ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பிசினஸ்க்கு காம்படிட்டரா உங்களுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம். பட் சில சோர்ஸ் என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ சம்திங் இருக்கு. பட் என்னன்னே எனக்கு தெரியல. எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா நான் எமோஷனலா ட்ரைன் ஆயிட்டு இருக்கேன். அது மாதிரியா கூட இருக்கலாம். ஸோ உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்ட்ஹுட்டா இருக்கலாம். நீங்க சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் வந்து இழந்திருப்போம். மேபி வயசான காரணத்தாலோ, இல்ல சடனா ஒரு ஃப்ரெண்டையோ, ஏதோ ஆக்சிடென்ட்லயோ, ஏதோ ஒரு சடனான ஒரு பெரிய ஒரு துக்கத்த வந்துட்டு நம்ம மனசுல சுமந்துட்டு இருப்போம். அத நம்ம இன்னும் நம்ம ப்ராசஸ் பண்ணாம இருப்போம். அது மாதிரி எல்லா இன்சிடென்ட்லயும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கோ, அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒரு துக்கமான ஒரு விஷயம், உங்களோட குழந்தை பருவத்துல நடந்த விஷயம், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயம். அத வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நெகட்டிவ் கார்ட்ஸ் கிரியேட் ஆறதுக்கான மெயின் ரீசன். ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் எனிஒன். மோஸ்ட்லி ஐ அம் அலோன் ஆல்சோ. இத கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஆ, நம்ம தனியா இருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கலாம். அதே வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த டைம வந்து உங்களுடைய ஓன் செல்ஃபுக்காக உங்கள க்ரோ பண்ணிக்கிறதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணலாம்ல. ஸோ, இப்போ வந்து உங்களுக்கான மெயினான கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஓன் செல்ஃப் மேல உங்களால பார்த்துக்க முடியல. உங்களுடைய ஓன் குரோத்த வந்து இது பண்ணிக்க முடியல. ஸோ, அப்போ அந்த கார்ட நீங்க உங்க கூட தான் வந்து கட் பண்ணணும். என்ன விஷயம் நெகட்டிவா ஸ்டக்கா இருக்கோ அத கிளியர் பண்ணிட்டு, உங்களுடைய ஓன் குரோத்துக்காக நீங்க வந்துட்டு எஃபோர்ட் போடணும். ஓன் குரோத்னா மேபி ஒரு வெயிட் லாஸா இருக்கலாம், இல்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம், இல்ல ஹேப்பியா இருக்கலாம், இல்ல நல்லா தூங்கலாம். அது மாதிரி சொல்றேன். கோல்ங்கிறது ஏதோ பெருசான ஒரு விஷயம் கிடையாது. மேபி உங்களுக்கு நல்ல தூக்கம், ஒரு ரெஸ்ட் கூட இந்த டைம்ல வேண்டியிருக்கும். நம்ம அத பிரையாரிடைஸ் பண்றது கூட வந்துட்டு ஒரு இதுதான். நம்ம சும்மா இருக்கோங்கிற மாரி இல்லாம, பட் அத நல்ல ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்டா நம்ம எடுத்துருக்கோம். இந்த ரெஸ்ட் வந்துட்டு நம்மள வந்து இன்னும் நம்மள கோல நோக்கி போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மாதிரியான விஷயங்களா கூட இருக்கலாம். இல்லன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு, ஆ இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. லீவ் போடவே முடியாது அவங்களால. லீவ் போட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம். அதுவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு கார்டு தான். அப்புறம் வந்துட்டு, ஆ ரெஸ்ட் எடுக்க முடியாது. நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்டின்னா, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேரால ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு லீவ் போடவே முடியாது. லீவ் போட்டாலே ஏதோ பதட்டமாவே இருக்கும். அதுவுமே வந்துட்டு ஏதோ பெரிய தப்பு பண்ற மாரி இருக்கும். ஒரு நாள் லீவ் போடுறதுமே. அதுக்கப்புறம் ஆ ஃபேமிலில உள்ளவங்களுக்கு ம் ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய தப்பு மாரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கார்ட் கட்டிங்கோட பர்ப்பஸ் என்ன? இந்த கார்ட் கட்டிங் இந்த ஹீலிங் மெத்தட் வந்து நமக்கு எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணும்? அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இதுவரை உங்களுக்கு கிளியரா? ஓகேவா? ஹாய் முகமது. ஹாய் ஆர். உங்க நேம் போடுங்க. சுரேஷ். ஹாய் நிவேதா மேம். ஹாய் சத்யா மேம். ஹாய் ஆடி. ஹாய் குழலி மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் இன். ஓகே. உங்களுக்கு இதுவரையும் கிளியர் தானே? இப்போ சோஃபார் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார்டுனா என்னங்கிறத பார்த்தோம். பாசிட்டிவான கார்டுனா என்ன? நெகட்டிவான கார்டுனா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு, நிறைய டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன், டிஸ்கஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா, எந்த அளவுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு என்ன மாதிரியான கார்டு இருக்கு, நெகட்டிவான கார்டு இருக்கு, எதை நம்ம கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா, அப்புறம் நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ரைட்டா அதுக்காக. இப்போ வந்து ஓகே. இதெல்லாம் வந்துட்டு என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி, நெகட்டிவான கார்டு இதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணணும். நான் வந்து என்னோட ஓன் செல்ஃப்ல ட்ரூவா நான் வந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல். ஓகே. அந்த கோலுக்கு நமக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து கார்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு ஹீலிங் மொடாலிட்டி. இந்த ஹீலிங் வந்துட்டு நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத வந்து இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நமக்கு சம்டைம்ஸ் ப்ரேயர் பண்ணும்போதே வந்துட்டு நமக்கு நிறைய மைண்ட் காம் ஆகும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங் ஆல்ரெடி நீங்க ஏதாவது ரேக்கி மாதிரி இல்லைன்னா வேற எனி கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் வந்து மைண்ட் ரேட்டை வந்து காம் டவுன் கொண்டுட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சர்ல நடந்து போறது, நேச்சர்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதும் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஹீலிங் மொடாலிட்டி நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களோட கம்பைன் பண்ணி பண்ணோம்னா ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதை மட்டும் நம்ம தனியா பண்ணாலும் வந்துட்டு நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எனிதிங் என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியில இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் கூட சேர்த்து இதையும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை மட்டும் தனியாவும் பண்ணலாம். சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட கார்ட் கட்டிங்னா என்னங்கிறத பார்த்தோம். நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது என்ன மாதிரிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஓகே. கார்ட் கட்டிங் இந்த பேரே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கெல்லாம் கேட்கும்போது கட்டிங் அப்படின்னாலே எனக்கு ஏதோ ஒன்று கட் பண்ண போறோம். ஏதோ ஒரு நெகட்டிவ் அது மாதிரிலாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இத வந்து கேட்கும்போது எனக்கு பயம் இருந்தது. ஒரு நிமிஷம். ஐ அம் அன் இன்ட்ரோவர்ட். ஹவ் கேன் ஐ மிங்கிள் வித் அதர்ஸ்? ஸோ நீங்க நெகட்டிவ் அதாவது இன்ட்ரோவெர்ட்டா இருக்கீங்கல்ல, அந்த எனர்ஜிக்கு வந்துட்டு நம்ம வந்து கார்ட் கட்டிங் பண்ணிட்டு, நம்ம வந்து சோசியலா எல்லாரும் கூட பழகுறதுக்காக நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் எடுத்துக்கும்போது, உங்களுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஜஸ்ட் ஹீலிங் மெத்தட் வச்சு சொன்னேன். இப்போ நம்ம இந்த வெபினார்ல நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுல, இதனால இந்த எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இந்த கார்ட் கட்டிங் என்னென்ன மாதிரிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம். ஆ இந்த நேம் வந்து கட்டிங் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, நம்ம வந்து ஏதோ சம்திங் கட் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாம். ஏன்னா அந்த பயம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அத கத்துக்கும்போது எனக்கு வந்து அது மாதிரி பயம் இருந்தது. ஸோ கட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. எத கட் பண்றோம்னா, எதெல்லாம் வந்து நம்மள ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோ, அந்த நெகட்டிவ் எனர்ஜிய மட்டும் தான் கிளியர் பண்றோம். அந்த பெர்சன் கூட இப்ப நம்ம அம்மா, அப்பா கூட ஒரு கான்ட்ரோவர்சியா ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து எனக்கும், என்னோட அம்மாக்கும் நான் அந்த கார்ட் கட்டிங் இந்த ப்ராசஸ நான் பண்றேன் அப்டின்னா, எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் சூப்பரா தான் ஆகும். ஏன்னா, எங்ககிட்ட இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட்டான எமோஷன், அந்த கோவம், பயம், வெறுப்பு சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்குல்ல. அந்த நெகட்டிவ் எனர்ஜிய மட்டும் தான் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் கிளியர் பண்றேன். பட் எனக்கும் அம்மாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப அன்பு அதிகமாகும். புரிதல் அதிகமாகும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். அதனால எந்த ஒரு உறவா இருந்தாலும், எந்த உறவு கூட நம்ம வந்து கார்ட் கட்டிங் பண்றோம் அப்டின்னா, அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்றோம். அவங்கள வந்து நம்மளோட லைஃப்ல இருந்து கட் பண்றோம். அவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒண்ணு நெகட்டிவா நம்ம பண்றோம் அப்டிங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு இருக்க வேண்டாம். நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம அந்த எமோஷன் ஹெவியா இருக்கிற நம்மள ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாண்டிங்க வந்து ரொம்ப ஆ அ டிஸ் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். இதனால நமக்கு வந்து இந்த பாண்டிங் வந்து ஜாஸ்தியாகும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரியான ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஆ எனர்ஜி நமக்குள்ள இருந்தாலும், அந்த பிளாக் எல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த கார்ட் கட்டிங் ஹீலிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுலருந்து நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ, அத வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம். எதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லையோ, அத மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஹீலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆ நம்ம இப்ப கரண்ட்டா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்குள்ள நெறைய பேருக்கும் என்ன தோணும் அப்டின்னா, உங்களுக்கு மேபி வேற ஏதோ ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணிட்டு இருக்கலாம். இப்போ நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, நம்மளோட பிரசன்ட்ல நம்மளால இருக்க முடியல. ரைட்டா? இப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம எந்த அளவுக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கோமோ, அந்த அளவு வந்து ஆக்சுவலா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாஸ்ட்லயோ, இல்ல ஃபியூச்சரையோ வந்துட்டு யோசிச்சுட்டு, நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணாம விட்டுட்டோம் அப்டின்னா, அதுவும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடையாது. அதுவும் ஏதோ ஒரு கேஜுக்குள்ள ஃபியூச்சர் கேஜுக்குள்ளயோ இல்லன்னா, நம்மளுடைய அந்த பாஸ்ட் அந்த சிறைக்குள்ளேயே நம்மள வந்து உள்ள உட்கார வச்சுட்டு இருக்கிற மாரி தான். கார்ட் கட்டிங் வந்துட்டு நம்மள வந்து எமோஷனலா ஃப்ரீடம் பண்ணி, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட வந்து ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு, இந்த கார்ட் கட்டிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த எந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளியர் பண்ணிட்டா, நம்மளுடைய ஓன் ஃப்ரீடம், நம்மளுடைய மைண்ட், பாடி, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, நம்மளுடைய சோல் லெவல்ல வந்து ஹீல் பண்றதுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணும். இத வந்து அ நெறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இது வந்து கர்மிக் ரிலவன்ட்டான இஷ்யூஸ கூட இப்ப நம்ம கத்துக்க போற இந்த ஹீலிங் மெத்தட் வந்து அத கூட கிளியர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து ஈவன் கர்மிக் ரிலவன்ட்டா இருக்கிற சில பாண்ட் எல்லாம் கூட ரிலேஷன்ஷிப்பயோ, இல்ல சம்திங் அத வந்து கிளியர் பண்றதுக்கும் இந்த கார்ட் கட்டிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்த ஒரு மெத்தட் கிடையாது. இதெல்லாம் வந்து வேதிக் சாஸ்திரங்கள் இருக்கு ரைட்டா? அந்த வேத சாஸ்திரங்கள்ல இருந்து ஆ ஒரு டாக்டர் வந்து டாக்டர் சைனிஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மெத்தட நமக்கு அதுலருந்து ப்ராப்பரா அவரு நெறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த மெத்தட வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரீசென்ட்டா வந்த ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப பழங்காலமா ஆ நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அந்த யாரெல்லாம் வந்து அந்த சாஸ்திரங்கள படிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தத, நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஆ சோல் லெவல்ல வந்துட்டு நமக்கு வந்து ஹீல் பண்றதுக்கு வந்து இந்த கார்ட் கட்டிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவரையும் ஓகேவா? கார்ட் கட்டிங் மூலமா நம்ம யாரையும் வந்து ஹர்ட் பண்ண போறதோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த பாண்ட வந்து அந்த பெர்சன நம்ம வந்து கட் பண்ணி தள்ளி வைக்க போறது கிடையாது.
அந்த நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் தான் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ இது வரையும் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏன் இது வேணும்? அதாவது இந்த கார்ட் கட்டிங் நமக்கு ஏன் நம்ம ஏன் இத தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஏன் இத கத்துக்கணும்? நம்ம ஹெல்ப்ப பத்தி பார்த்துட்டோம். இது நமக்கு ஏன் முக்கியம்? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம எப்பவுமே யாரோ ஒரு பெர்சன் கூட தான் இருப்போம். ஒண்ணு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருப்போம். இல்லன்னா கலீக்ஸ் கூட ஆஃபீஸ்ல இருப்போம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். இப்படி நம்மள சுத்தி வந்து எப்பவும் மனிதர்கள் நிறைஞ்சிருக்க மாரி இருக்கு. இல்லன்னா நம்ம ஓன் செல்ஃபா நம்ம கூடயே வந்துட்டு நம்ம என்டையர் டேவும் இந்த வாழ்க்கை ஃபுல் நம்ம கூட இருக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் தரும். பட் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஹெவியாவும், நெகட்டிவ் எமோஷன்ஸாவும் நம்மள வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பீரியட்ல நம்ம இதே மாதிரியான விஷயங்கள திரும்பி திரும்பி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஒரு பாஸ்ட்லயே அப்படியே ஸ்டக் ஆயிட்டு, அந்த நெகட்டிவ் எமோஷன்லயே ஸ்டக் ஆயிட்டு நெறைய ஆ நம்மளுடைய ஓன் ட்ரூ செல்ஃபா இல்லாம, நம்ம வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கோவம், கவலை, பயம் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து கார்ட் கட்டிங் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னா, இன்னும் இன்னும் நாளாக நாளாக நமக்கு நமக்கு கேரி பண்ணிட்டு இருக்கிற அந்த எமோஷனல் பேக் வந்து இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஜாஸ்தியாயிடும். அப்புறம் நம்ம இன்னும் ரொம்ப டயர்டா நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். லைஃப்ல ஒரு ஹோப்பே இல்லாம ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கும், வந்து எமோஷனலா ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த கார்ட் கட்டிங், இந்த ஹீலிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். இப்போ வந்து எமோஷன் ரிலவென்ட்டா நம்மள ஆ இந்த கார்ட் கட்டிங் வந்து எப்படி கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எமோஷன்ஸ் ரிலவென்ட்டா என்ன சொல்லலாம்? ஏதோ பெயின்ஃபுல்லான ஒரு மெமரியிலேயே நம்ம வந்து ரொம்ப எனர்ஜி ஃபுல்லும் ஸ்டக் ஆயிருக்கிற மாரி ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு மெமரினால, அந்த பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்னால நமக்கு எப்பவுமே கோவம் இருக்கும், கில்ட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு தோணுதோ, அது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஸோ அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணாம, அதெல்லாம் கட் பண்ணி, ரிமூவ் பண்ணாம, நம்ம அதே கேரி பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து பாஸ்ட்ல நடந்திருந்தாலும், இன்னும் நம்ம வந்துட்டு பிரசன்ட்டா அத வந்து லட்சம் தடவ அதையே நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி, அதே பேட்டர்னுக்குள்ள சிக்கிட்டு, நம்ம அதுலருந்து வெளில வர்றதுக்கான அந்த ஸ்பேஸோ, எதுவுமே அதாவது அதுலருந்து வெளில வந்தா தான் நமக்கு அமைதிங்கிற ஒண்ணு கிடைக்கும் ரைட்டா? ஒரு சந்தோஷங்கிற ஒண்ணு கிடைக்கும் ரைட்டா? நம்மளால அதுலருந்து வெளில வர முடியாம, நம்ம இதுலயே வந்து ஸ்டக் ஆயிருவோம். ஸோ இதுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு, இந்த ஹெவினஸ் நமக்கு செஸ்ட்ல, நம்ம பாடி பார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, நம்மள வந்து ஹாப்பியா, சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு கார்ட் கட்டிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து எமோஷன்ஸ் ரிலவென்ட்டா. ஓகே. இப்போ அடுத்து வந்து இத வந்து நம்ம எப்படி அந்த பாண்டிங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆ நம்மளுடைய குழந்தைங்களா இருக்கலாம். ஆ இல்லன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம். இல்லன்னா நம்மளுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். இவங்க கூட வந்து நம்ம லைஃப் லாங்கா வந்துட்டு ஆ எப்பவுமே ஆர்கியூமென்ட், கான்ஃப்ளிக்ட் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா, நமக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதே வந்து இந்த கார்ட் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்ட்டா அதாவது என்ன ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சியோ இல்லன்னா அத வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெர்மனன்ட்டான ரிசல்ட்டா இருக்காது. நமக்கு வந்துட்டு பண்ணுவோம். அன்னைக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்பி அதே ஓல்டு இதுல வந்து போற மாரி இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம இந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டதையே மறந்துருவோம். லைஃப்ல திரும்பி அதே ஓல்டு பேட்டர்ன்ல ஸ்டக்கா இருக்கிற மாரி இருக்கும். அது மாதிரி இல்லாம, நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு, ஆ நம்மள வந்து அப்லிஃப்ட் பண்ற ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி கூட நம்ம சேர்ந்தது மாரி இப்போ நம்ம குரூப்ல இருக்கோம் ரைட்டா? இது ப்ராப்பரா நம்ம சில விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, நமக்கு வந்துட்டு அந்த பெர்மனன்ட்டான ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெர்சன் வந்து மாறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் கான்ஸ்டன்ட்டா ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஆர்கியூமென்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப பெரியவங்க கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பெரியவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வெளியில போய் சாப்பிடுறது, இல்லன்னா நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள ட்ரெஸ் வாங்கிக்கிறது, அதெல்லாம் வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ரைட்டா? நெறைய ஃபேமிலில இதுக்காகவே வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட நெறைய சண்டை நடக்கும். ஸோ உங்களுக்கு நான் இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு தோணுதோ, நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட உங்களோட சிச்சுவேஷனுக்கு. இப்போ அந்த பெர்சன் கூட நம்ம வந்து கார்ட் கட்டிங் பண்ணும்போது, நமக்கு என்ன ஆகலாம் அப்டின்னா, ஒண்ணு அந்த பெர்சன் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, ஓகே. அவங்க சின்ன பசங்க ஏர்ன் பண்றாங்க. அவங்க புடிச்ச மாரி அவங்க ஒரு வாழ்க்கைய வாழட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நார்மல் ஆகலாம்.
இல்லைன்னா அதே அந்த பர்சன் அப்படியே தான் இருக்கலாம். நீங்க வந்து எனர்ஜி லெவல்ல வந்துட்டு முன்னாடி மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கோ சண்டைக்கு எதுவும் போகாம நீங்க வந்து உங்களோட ஓன் எனர்ஜில இந்த ஓன் நீங்க பாட்டு கத்துறீங்களா கத்திக்கோங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் கரெக்டா தான் பண்றேன். அவசியமா நான் எதுவும் பண்ணல. இது எனக்கு தேவை நான் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மாறிடலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஈவன் தோ அந்த பர்சன் அதே மாதிரி உங்க கூட ஆர்குமெண்ட்ல இருந்தாலும் நீங்க இப்படி ரொம்ப காமா இருக்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அன்பு அந்த பாண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். நீங்க உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் அந்த சுச்சுவேஷனே வந்து டோட்டலா மாறிடலாம். செகண்ட் அந்த பர்சனோட எனர்ஜியே பாசிட்டிவா டோட்டலா மாறிடலாம். இல்லையா? தேர்ட் வந்துட்டு நீங்க வந்து என்னதான் நடந்தாலும் அந்த பர்சனால நீங்க வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம். ஃபோர்த் வந்துட்டு சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் உங்களோட பாண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அந்த அந்யோன்யம், அந்த பாண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகலாம். இது வந்து ஃபேமிலில நான் சொல்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன். அத நீங்க வந்து ஒரு ஒர்க்கான உங்களுடைய கெரியரா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அங்க உள்ள சில சுச்சுவேஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜா இருக்கலாம். அங்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம அந்த ஒரு பர்ட்டிகுலர் சுச்சுவேஷனுக்காகவும் அந்த பீப்புளுக்காக நம்ம வந்து தொடர்ந்து அந்த கார்ட் கட்டிங் நம்ம ஹீலிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பர்சனே வந்துட்டு டோட்டலா வந்துட்டு நம்ம பக்கமே வரமாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வேற பக்கம் போயிடும். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருப்போம். இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா மேனேஜர் கூட ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து கார்ட் கட்டிங் ஹீலிங் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பர்சன் வந்து மேனேஜர் வந்து ஃபோக்கஸ் எல்லாம் அவங்களுக்கு வேற ஒரு வேலையா இருக்கும். அவங்க நம்ம கிட்டவே வரமாட்டாங்க. நம்ம ஒர்க்க நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா ஃபோக்கஸா பண்ற மாரி இருக்கும். இல்லையா? அந்த பெர்சன் வந்துட்டு சடனா வந்துட்டு வேற ஒரு டீம் மாறி போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனேஜரோ, ஒரு நல்ல டீமோ வந்துட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஒரு கரண்ட்டான இந்த பிசினஸோ, அந்த இதுல இருந்து நீங்க டோட்டலா வேற ஒரு இத விட ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நீங்க வந்து ஷிஃப்ட் ஆயிடலாம். இது மாதிரி அந்த ஒரு பாண்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த சிச்சுவேஷன வந்து டோட்டலா மாத்தி உங்கள வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மணி பிளாக்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். சம்திங் பிசினஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சம்திங் ஏதோ ஒரு நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். பட் நமக்கு வந்து மணி பிளாக் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். மணி ஃப்ளோ வந்து சடனா ஸ்டக் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரீக்வென்ட்டா நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கார்ட் கட்டிங் வந்து கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து அந்த மணி எனர்ஜி எதனால நமக்கு ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணும்போது, ஆ மணி பிளாக்ஸும் வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ மணியும் வந்துட்டு ஜஸ்ட் மணி எப்படி நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெர்சன் கூட உங்களால ஈஸியா வந்துட்டு அந்த எனர்ஜிக்கான அந்த கார்ட வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்ப மணி கூட வந்து உங்களால டக்குனு வந்து ஃபீல் பண்ண முடியாது. மணி கூட நான் எப்படி பிளாக் வந்து நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மணி மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ரொம்ப நீங்க வந்து ஆ அம்மா, அப்பா வந்து "பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. பார்த்து தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு ஒரு பயமா இருக்கலாம். அந்த பயங்கள் கூட வந்து நமக்கு வந்து இன்கம் ஃப்ளோ வந்துட்டு குறைக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும். ஏதோ ஒரு மணி பத்தின ஒரு கில்ட் இருக்கலாம். மணி வந்து அந்த ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவோம்ல, பத்தல, பற்றாக்குறை எண்ணம் அது மாதிரி இருக்கலாம். இது மாதிரி நெறைய பிளாக் இருக்கலாம். புது கிளையண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு நெறைய நம்மகிட்ட வந்து பிளாக்கேஜ் இருக்கலாம். சேலரி ஹைக் நமக்கு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து வர வேண்டிய சேலரி ஹைக்கோ, ப்ரமோஷனோ நமக்கு வராம ரொம்ப நாள் வந்து பிளாக் ஆயிருக்கலாம். அதுக்கும் அது ரிலவென்ட்டா நம்ம கார்ட் கட்டிங் நம்ம பண்ணும்போதும், நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷன், அந்த மணி பிளாக் எல்லாம் கிளியர் ஆயி, நமக்கு வந்து அதுல வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன மாத்துறதுக்காகவும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸுக்காக பார்த்தோம். இப்போ வந்து இன்னர் பீஸ்க்காக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அன்ஹெல்தியா நம்ம ஒரு எமோஷன் ஒரு பேட்டர்ன்லயே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாமே. ஆ ரொம்ப ஸ்ட்ரக் ஆயி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ மைண்ட்ல வந்து பீஸே இருக்காது. ரைட்டா? இப்போ வந்து அன்ஹெல்தியான தாட்ஸ் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி, நம்மள வந்து நம்மளோட தூக்கத்த, நம்மளுடைய பீஸ நமக்கு அஃபெக்ட் பண்ணும். நமக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நம்ம குடுத்துட்டே இருக்கும். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கும். ஸோ நம்மளோட அன்ஹெல்தி ஆ தாட்ஸ் வந்து நம்மளுடைய ஓன் பீஸையும், நம்மளுடைய ஓன் ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம கார்ட் கட்டிங் பிராக்டிஸ் நம்ம கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய இன்னர் பீஸையும், நம்மளுடைய நல்ல ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஹேப்பியான ஒரு ஒரு எமோஷனுக்கும் வந்துட்டு, ஆ கார்ட் கட்டிங் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணும்.
இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? ப்ளீஸ் செக் யுவர் ஆடியோ. நான் மியூட்ல எல்லாம் இல்லையே. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆடிபிள். நவ் கிளியர். ஓ சாரி. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேங்கிறது ரிப்பீட் பண்றேன். நான் இப்ப பேசுறது கேக்குதா? ஹலோ. ம். ஓகே. என்ன மணி பிளாக் வரையும் உங்களுக்கு கேட்டுதா? மணி பிளாக் டிஸ்கஸ் பண்ண வரை கேட்டுதா? அதுக்கு அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னர் பீஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணோம். இன்னர் பீஸ் வந்து நம்ம நிறைய நெகட்டிவ் கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து அதை நம்ம கிளியர் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காது. நம்மளுடைய இன்னர் பீஸ்க்காகவும் வந்துட்டு நம்ம வந்து கார்ட் கட்டிங் பண்ணும்போது மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா, மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஸ்லீப்புக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் கார்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் கார்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவான கார்ட்ஸை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத வந்து பேட்டர்ன் அதெல்லாம் நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டாக்ஸிக்கான கார்ட்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ரெகனைசிங் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஓன் ஹீலிங்ல வந்து என்ன மாதிரியான நெகட்டிவ்ல நம்ம வந்து ஸ்டக்கா இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி அதுல இருந்து வெளில வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா உண்மையாவே அது வந்து ஒரு டாக்ஸிக்காக தான் இருக்கும். உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா இது வந்து நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மேபி உங்களை சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வந்து புல்லி பண்ணிருக்கலாம். புல்லி பண்றது எப்படின்னா உனக்கு தெரியாது, உனக்கு வராது, நீ நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புல்லி பண்ணிருக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே. நம்ம இதே கேட்டு கேட்டு என்ன இருக்கும், பட் இது நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு போனோம், இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், இதுதானே எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படிதான் போல, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்றது அந்த சொல்ற விஷயத்த வச்சு நம்ம வந்து பிலீவ் பண்ணிக்கிறோம். இது நார்மல் தான், இவ்வளவுதான் நாம அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம். சோ இது மாதிரி என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நெகட்டிவ் வேர்ட்ஸ், மத்தவங்களோட நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துட்டு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் அதை நீங்க வந்து நார்மல் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வர வர வந்து அது வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு பேட்டர்னாவோ ஒரு பெரிய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாவோ வந்துட்டு நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம அவேர்னஸோட நம்ம வந்து ஒரு ஃபியரை தாண்டி இந்த லவ் எனர்ஜி கூட நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டி அன்பான எனர்ஜி கூட இந்த ஓன் கார்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம கிளியர் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்ஹெல்தி பாண்டு, அன்ஹெல்தியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிப்போம். அட் த சேம் டைம் அதுல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணிருக்கோம் அதை வந்து நம்மளோட லைஃப்ல எப்படி இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கறதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் நினைச்சிட்டு நம்ம வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ நம்ம வந்துட்டு இருக்கோமா, பட் அதை வந்து நம்ம நார்மல் நினைச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறத பார்த்து அதையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ எனர்ஜி ட்ரைனர்ஸ் பத்திலாம் வந்துட்டு கொஞ்சம் நான் டீட்டெயில்டா சொல்றேன். எனர்ஜி ட்ரைனர்ஸ் இதெல்லாம் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சம் பீப்புள் அவங்க கூட இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அது வந்து கான்ஸ்டன்டா நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்க அந்த அந்த பர்சனும் அந்த சுச்சுவேஷனும் அது வந்து நமக்கு வந்து எனர்ஜி ட்ரைன் பண்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு நம்மள வந்து டோட்டலா டவுனா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு சில கான்வர்சேஷனுக்கு அப்புறமா நீங்க வந்து ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ் இஸ் எனர்ஜி ட்ரைன் மை செல்ஃப். உங்களுடைய ஓன் செல்ஃப சொல்றீங்களா இல்ல என்னங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிலரை வந்து மீட் பண்ணும்போது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம், பட் அவங்கள மீட் பண்றதுக்கே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கா, அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரைனர். இதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரைனிங் கார்ட்ஸ், நெகட்டிவான கார்ட்ஸ். இதை வந்து நம்ம கட் பண்ணாத நம்மளுடைய ஓன் எனர்ஜியில நம்மளுடைய ஒரு பர்சனல் எனர்ஜியில வந்துட்டு நம்மளால வந்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் சில பர்சன்ஸ் வந்து நம்ம கிட்ட
அந்த ஒரு அவங்களோட கன்வீனியன்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்பாங்க. பட் எப்போ நம்மளுடைய ஓன் இதுல வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனோ, இல்ல நம்ம ஓனா நடந்துக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்கான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அது. அவங்க வந்து நம்மளுடைய பவுண்டரீஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கலாம். உங்கள வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கலாம். உங்கள வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்க ஃப்ரீடமா இருக்க முடியாத மாரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரைனிங் தாட்ஸ். ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். வார்த்தைகளாலேயோ, இல்ல செயல்களாலேயோ. அதுக்கப்புறம் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். பட் அத வந்து ரொம்ப நார்மல் ஜஸ்ட் ஜோக்கா அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே உங்களுடைய சுய மரியாதை சொல்லுவோம்ல, செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பு. இது எல்லாமே வந்துட்டு டோட்டலா ட்ரைன் ஆற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அது அந்த அந்த சிச்சுவேஷன் என்ன? அந்த மெமரி என்ன? அது பெர்சனா? அது என்னங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலா உங்களோட கான்ஃபிடென்ட்டே எல்லாமே டவுன் ஆயிருக்கும். உங்களுடைய ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே வந்துட்டு உங்களுக்கே உங்க மேல ரெஸ்பெக்ட்டே இல்லாம போயிருக்கலாம். உங்களுக்கு நெறைய செல்ஃப் டவுட் இருக்கலாம். உங்க மேலயே உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டு. நீங்களே வந்துட்டு ஆ நமக்கு தெரியாது, நமக்கு வராது, நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்ட்டு, நீங்களே வந்துட்டு ஐ அம் நாட் குட் எனஃப்ன்னு சொல்ட்டு ஃபீல் பண்றது. உங்களுடைய ஓன் எபிலிட்டீஸ்லயே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பை அதர் பெர்சன் என்ன மாதிரி சிச்சுவேஷன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகள்லயே வந்து உங்களுக்கான நம்பிக்கைய நீங்க இழக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நெறைய கன்ஃப்யூஷன். எதுவுமே முடிவெடுக்க முடியாம இருக்கிறது. எதுவுமே டெசிஷன் மேக் பண்ண முடியாம இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவான தாட்ஸ். இதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரைனர்ஸ். ஸோ நம்ம எல்லா டைப்பும் பார்த்துட்டோம். நம்மளுடைய ஓன் செல்ஃபே நம்ம பார்த்துட்டோம். நம்ம மத்தவங்க மூலமா நம்ம வந்து எனர்ஜிய ட்ரைன் பண்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்படி கூட நோட் பண்ணிக்கோங்க. மை ஓன் செல்ஃப். சம்டைம்ஸ் நம்ம தான் வந்து லேசியா இருப்போம். ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப குழப்பிக்கிறது, ஓவர் திங்கிங்ல இருக்கிறது. ஆ நெறைய கார்ட் கட்டிங் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் இல்ல, என்னால இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண பயமா இருக்கு. அந்த சிச்சுவேஷன்லயே கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க சில இடங்கள்ல வந்துட்டு 1 மினிட். சாரி. என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ம் தள்ளி போடும் பழக்கம். எஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து மை ஓன் செல்ஃப். நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணிப்போம். அதுக்கடுத்து மத்தவங்க நம்மள கிட்ட நடந்துக்கிறது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்குவோம். சம்டைம்ஸ் நம்ம கிட்டே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வெபினார் நடத்துறதே ஒரு பெரிய ஃபியரா இருக்கு. இல்லைன்னா நான் வெபினார் வந்து கண்டக்ட் பண்றதுல நான் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நான் இன்னும் ப்ராப்பரா நான் பிளான் பண்ணல. பெர்ஃபெக்ஷனிசம் சொல்லுவோம்ல, அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கார்ட் கட்டிங் மெத்தட். நோட் பண்ணிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. நம்மளுடைய ஓன் செல்ஃப்ல என்னென்ன இருக்கலாம்? நான் சொன்னேன்ல, இந்த பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த முடிக்காமலே விட்டுருவோம். அப்புறம் மறந்தே போயிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஓன் ஸ்கில்ஸ்ல வந்துட்டு நமக்கே ஒரு டவுட் இருக்கும்ல, செல்ஃப் டவுட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு நம்ம மீட்டிங்ல வந்து நமக்கு அவங்க அளவுக்கு கிளியரா பேச தெரியாது. அவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண ஒர்க்கே காமிக்காம இருப்போம்ல. மெயில் டைப் பண்ணி வச்சிருப்போம். பட் மெயில் கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மெயிலே அனுப்பாமலே விட்டுருவோம்ல அது. அதுக்கு அடுத்தது வந்து செல்ஃப் டவுட். இதெல்லாம் செல்ஃப் டவுட் தான். இப்போ நம்ம ஆஃபீஸ் ரிலவெண்டா பேசணும்ல, அது எல்லாமே வந்து செல்ஃப் டவுட் தான். அதுக்கப்புறம் வந்து மேபி ஒரு கம்யூனிகேஷன்னா மேபி தமிழ்ல நீங்க அழகா கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த லாங்குவேஜ்ல யாரு கூட நீங்க பேசுறீங்களோ அந்த பர்சன் கூட உங்களால இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியல, நம்ம பெட்டரா இல்லைன்னு ஃபீல் பண்றதா இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற எக்ஸாம் ஃபியர்.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஓன் செல்ஃப்ல இருந்தே வருது. இதுக்கும் நம்ம வந்து கார்ட் கட்டிங் யூஸ் பண்ண முடியும். நான் கொஞ்சம் கம்மியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் நெறைய விஷயங்களுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து ஆ இன்னொரு பெர்சன் கூட பார்த்தோம் ரைட்டா? இன்னொரு பெர்சன நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமே இருக்காது. உங்களால பேச முடியாது. அதுக்கு அடுத்து வந்து ஆம் உங்கள எப்பவுமே மட்டம் தட்டுற மாரி நடந்துப்பாங்க. அதுக்கு அடுத்து வேற என்னென்னலாம் வந்துட்டு உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ, அதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். இன்னொரு பெர்சன் கூட. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்ட் இன்சிடென்ட், சைல்ட்ஹுட் மெமரி வந்து உங்களுக்கு ஏதோ ஹர்ட் பண்றதா இருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணலாம். மனி பிளாக்குக்கு யூஸ் பண்ணலாம். எமோஷனலா ட்ரைனா, லோவா ஃபீல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். கார்ட் கட்டிங் வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு 1 மினிட் 7:29 ஆகுது. 7:30க்கு முடிச்சிடலாம். கார்ட் கட்டிங் வந்து செல்ஃப் ஹீலிங்க்கும் நம்மளுடைய ஓன் ஹீலிங்க்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரொஃபஷனலா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ யாருக்கெல்லாம் என்ன இஷ்யூஸ் இருக்கோ, இப்போ ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது ஒரு ஹீலிங் மொடாலிட்டி கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது கூட நீங்க கார்ட் கட்டிங்கும் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அதோட ரிசல்ட். இப்போ இங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ரேக்கி கத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கார்ட் கட்டிங்கும் பண்ணும்போது கார்ட் கட்டிங் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆக்சுவல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு, அதுல நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெறைய செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. அத வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அது இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு காமனா அதுக்கு வந்து இந்த கார்ட் கட்டிங்க்கு வந்து நமக்கு அட்யூன்மென்ட் வேணும். எப்படி ரேக்கி மாரி ஹீலிங் மொடாலிட்டிக்கு அட்யூன்மென்ட் இருக்கோ, அது மாதிரி கார்ட் கட்டிங்க்கும் வந்துட்டு நம்ம அட்யூன்மென்ட் நம்ம வந்து குடுப்போம். அந்த ப்ராசஸ் அது சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் உள்ள வரவங்களுக்கு அது டிஃபரெண்டா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஓனா இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரலான சில பிராக்டிசஸ் எப்படி வந்து கார்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? ஓகே. நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த கார்ட் கட்டிங்கோட நான் உங்களுக்கு கைடட் ஒரு மெடிடேஷன் நான் பண்ண வைக்கிறேன். அதுல வந்து நீங்க கார்ட் கட்டிங் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து ட்ரைனா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு கார்ட் கட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 11 டேஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பர்னிங் பவுல் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எது உங்களுக்கு அந்த டேக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த டேக்கான ஆக்டிவிட்டியும் நீங்க வந்துட்டு அந்த எனர்ஜி நெகட்டிவ் கார்டை வந்து கட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம வந்து ஆக்சுவல் ஹீலிங் குள்ள போகலாம். அதுக்கப்புறம் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் மியூசிக் ப்ளே பண்றேன். உங்களுக்கு கேக்குதா பாருங்க. இப்பதான் மியூசிக் ப்ளே பண்ணிருக்கேன். உங்களுக்கு கேக்குதா? தம்ஸ் அப் பண்ணுங்க கேக்குதுன்னா. ஓகே எல்லாரும் thumbs up பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் மியூசிக் ரெண்டுமே ஓகே தானே? மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணவா? ஹலோ. ஓகே. சரி கண்களை மூடிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். Take a deep breath in. Gently breathe out through your mouth. வாயால நீங்க வந்து மூச்சை வெளியில விடுங்க. Inhale. வாயால மூச்சை வெளில விடுறீங்க. சவுண்டோட ஹாங்கிற சவுண்டோட இன்ஹேல். இது மாதிரி இன்னும் 2 டைம்ஸ் பண்ணுங்க. டேக் a deep breath in. Exhale through your mouth. One more time. Take a deep breath in. Exhale through your mouth. இப்போ இன்னொரு தடவை மூச்சை உள்ள இழுக்கும் போது
பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் இன்ஹேல் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. மூச்சை வெளியில விடும்போது உங்களை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா எனர்ஜெட்டிக் நெகட்டிவ் கார்ட்ஸையும் நீங்க வந்து எக்ஸேல் பண்றதா, வெளியில தள்ளுறதா ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. உங்களோட என்டையர் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தலைப்பகுதி ரிலாக்ஸ், நெற்றி ரிலாக்ஸ், கண்கள் ரிலாக்ஸ், மூக்கு ரிலாக்ஸ், வாய் ரிலாக்ஸ், பற்கள், நாக்கு, மேலன்னம், கீழன்னம் ரிலாக்ஸ், உங்களுடைய கன்னங்கள் ரிலாக்ஸ், உங்களுடைய தோள்பட்டை, கழுத்து பகுதி, முன்கழுத்து, பின்கழுத்து கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ், உங்களுடைய மார்பு பகுதி, உங்களுடைய வயிற்று பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து உடல் உறுப்புகளும், நுரையீரல், இதயம், வயிற்று பகுதியில் இருக்கிற குடல் ரிலாக்ஸ். உங்களுடைய இடுப்பு பகுதி ரிலாக்ஸ், தொடை ரிலாக்ஸ், கால் ரிலாக்ஸ், முழங்கால், கணைக்கால், பாதம், விரல்கள் ரிலாக்ஸ். 2 கைகளுக்கும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ், விரல்கள் ரிலாக்ஸ். உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ரிலாக்ஸ். எலும்பு, அனைத்து எலும்புகளுக்கும் ரிலாக்ஸ். எல்லா தசைகளுக்கும் ரிலாக்ஸ். நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய மைண்ட்ல என்ன மாதிரியான நெகட்டிவான எமோஷன்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஈவன் நிறைய ரிலாக்ஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். பட் அப்படி இருந்தும் உங்களை என்ன விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனா இருக்கலாம், இல்ல பர்டிகுலர் மெமரியா இருக்கலாம், உங்களுடைய சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டா இருக்கலாம். இப்போ நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்டை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம், வெறுப்பு, பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை, கில்ட்டு, குற்ற உணர்வு, பொறாமை, கவலை, இந்த மாதிரி என்ன மாதிரியான உணர்வுகள்ல நீங்க அப்ப இருந்தீங்க? லைஃப் மேலேயே உங்களுக்கு வந்து நம்பிக்கையை முழுசும் இழந்திருந்தீங்களா? அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான அந்த சுச்சுவேஷனை கண்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா மேபி உங்ககிட்ட ஏதாவது ஒரு கடன் இருக்கலாம், லோன் இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும், ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். என்ன இன்சிடென்ட் அப்படிங்கறத கண்கள் முன்னாடி கொண்டு வாங்க. என்ன உணர்வுகளோ அதை அப்படி முன்னாடி கொண்டு வாங்க, கண்கள் முன்னாடி. அப்ப எப்படி இருந்தீங்க? எந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க? எப்படி அழுதீங்க? அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு கண்கள் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கிறதா இப்ப பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. இந்த கோவம், வெறுப்பு உங்களுக்கு அழுகையா வருதுனாலும் கம்ப்ளீட்லி நார்மல். நீங்க வந்து இப்போ நல்லா அழணும்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க வந்து அழலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா நார்மல். நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க.
இப்போ உங்களுடைய பாடியில எந்த இடத்துல ரொம்ப பெயின்ஃபுல்லா அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட ஃபீல் பண்றீங்க, அந்த ஹெவியா ஃபீல் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேபி உங்களுடைய மார்பு பகுதியா இருக்கலாம், வயிற்று பகுதியா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு எமோஷன் ரொம்ப ஹெவியா நீங்க வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கும் அந்த உங்க பாடி பார்ட்ல அந்த 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 பாடி பார்ட்ல இருந்து அந்த பர்சனோ இல்ல அந்த மெமரியோ இல்ல மணியோ ஏதோ ஒரு இது அதுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு கயிறு மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுறது, ஒரு செயின் மாதிரியோ கயிறு மாதிரியோ உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் அந்த மெமரிக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுங்க. அதாவது இந்த நெகட்டிவான கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வெறுப்பு அதிகமாகலாம், இல்லைன்னா அருவருப்பு உணர்வு அதிகமாகலாம். இது ஒரு சிலருக்கு வந்து ஒரு செயின் மாதிரியாகவோ இல்லைன்னா மரக்கட்டை மாதிரியாவோ இல்லைன்னா வெறும் கயிறு மாதிரியாவோ இல்ல ரத்தம் மாதிரியோ ரொம்ப அருவருப்பான ஒரு இதாவோ தசை மாதிரி அது மாதிரி உங்களுடைய உங்களுடைய இன்சிடென்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்கோ அது மாதிரி வந்து உங்களுக்கு தோணலாம். எப்படி இருந்தாலும் அந்த கனெக்ஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது கம்ப்ளீட்டா நார்மல் தான். அந்த எமோஷன் அதே ஹெவி அந்த ஃபீல்லே நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கார்ட் கட்டிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களையோ இல்லைன்னா ஆர்கேஞ்சல்ஸ் அது மாதிரி நீங்க ஆல்ரெடி ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களா இருக்கலாம், இல்லைன்னா காடா இல்ல யூனிவர்ஸா இல்லைன்னா உங்களுடைய குருவா நீங்க நினைக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம், தெய்வங்களோ இல்லைன்னா ஏஞ்சல்ஸ் மாதிரியான ஒரு இதையோ நீங்க வந்து கண்கள் முன்னாடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ இல்ல எந்த ஒரு குரு ஒரு ஸ்பிரிட் கைடன் நமக்கு இருக்கலாம்ல, ஒரு குருவா இருக்கலாம். இப்போ பாபாஜி சொல்றேன், எவர் சொல்றேன், நம் சாய்பாபா சொல்ல ஒரு ஏதோ ஒரு குரு அவங்களோட அந்த எனர்ஜியையும் அந்த பிரசன்ஸையும் உங்க கூட இப்போ கண்கள் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரா இருக்கலாம், இப்போ இல்ல உயிரோட இல்லாத நம்மளுடைய பாட்டி தாத்தா அது மாதிரி ஏதோ உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். அது மாதிரி யாரு கூட உங்களை நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ, கடவுளோ ஒரு குருவோ யூனிவர்ஸோ யாரு கூட உங்களால நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ, உங்களுக்கு அவங்க கூட இருந்தா சப்போர்ட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த பர்சன் நடுவுல இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. நீங்க இங்க இருக்கீங்க, ஆப்போசிட்ல அந்த கார்டு உங்க உங்க உடம்புல இருந்து ரொம்ப ஹெவியா எங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த பாடி பார்ட்ல இருந்து அந்த பர்சனோ மெமரியோ அந்த சுச்சுவேஷன் கூடயோ மணி கூடயோ கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரொம்ப ஹெவியா அந்த ஹெவினஸ் எல்லாம் நல்லா ஜாஸ்தியா எடுத்துட்டு வாங்க. அந்த ஓல்டு ஆங்கர் ரிசன்மெண்ட் கோவம் வெறுப்பு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் மேல கொண்டு வாங்க. ரொம்ப ஹெவினஸ ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்க கூட இந்த உங்களை அன்ஹெல்தியா உங்களை வந்து உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த கார்டை கட் பண்றதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோ அந்த குருமார்களோ உங்க கூட இருக்காங்க. அவங்கள நீங்க கண்கள் முன்னாடி அவங்க கிட்ட அவங்கள விஷுவலைஸ் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த எனர்ஜி கார்டை நான் இப்போ வந்து கிளியர் பண்ணணும், எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம என் கூட சேர்ந்து இந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் இல்லைன்னா உங்களோட ஓன் செல்ஃபா இருக்கலாம், தள்ளி போடுற பழக்கம் என்னமோ இப்போ உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் கூட தோணலாம், நிறைய கயறுகள், வேற வேற பர்சன், நிறைய விஷயங்கள் உங்களோட ஓன் செல்ஃப் இருக்கலாம், மணி இருக்கலாம், ஏதோ ஒரு உறவு இருக்கலாம், சுச்சுவேஷன் எதா இருந்தாலும் சரி, எத்தனை தோணுதோ கம்ப்ளீட்லி நார்மல். ஒன் பை ஒன்னா வந்துட்டு அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய காட் கூட அந்த எனர்ஜி கூட வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அவங்கள வந்து கட் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட சைட்ல இருந்து நான் வந்து அட்யூன்டு ஹீலரா நான் வந்து உங்களுக்கு கார்ட் கட்டிங் சிம்பிள் ஹீலிங் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து அந்த பெயின்ஃபுல்லான மெமரி அந்த இன்சிடென்ட் அந்த ஹெவினஸை ஃபீல் பண்ணி காட் கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட இல்ல உங்களோட ஏஞ்சல் கிட்ட உங்களோட ஸ்பிரிட் கைட் கிட்ட உங்களுடைய குரு கிட்ட வந்து இந்த கார்டை கிளியர் பண்றதுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹெல்ப் கேக்குறீங்க.
ஹெவினஸை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வங்கள் கூட, அந்த பர்சன் கூட அந்த கார்டை வந்து இப்ப கட் பண்ண போறோம். 1 by 1 நல்லா டைம் எடுத்து கட் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. நல்ல விஷுவலைஸ் பண்ணி கைகளால வந்து கட் பண்ண போறோம் இப்போ. அந்த கார்டு கூட 2 விதமா நீங்க பண்ணலாம். கைகளாலையும் கட் பண்ணலாம். ஒரு ஒரு கத்திரிக்கோலாலையும் நீங்க வந்து கட் பண்ணலாம். இல்லைன்னா கைகள்ல ஏதாவது ஆயுதங்களோட அருவாள் மாதிரியோ ஏதோ ஒண்ணு, எந்த ஆயுதம் உங்களுக்கு தோணுதோ அந்த ஆயுதங்களோட நீங்களும் கட் பண்ற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த கார்டை 2 பேரும் சேர்ந்தும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் கனெக்ஷன், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இப்போ கட் பண்ண போறீங்க. என் கூட சேர்ந்து அந்த உங்களுடைய இடது கையால அந்த கார்டெல்லாம் புல் பண்ணி இழுக்குறீங்க. அந்த கார்டை இடது கையால பிடிச்சு இழுத்து உங்க கையில இருக்கிற ஆயுதத்தாலேயோ அந்த தெய்வ சக்தியோட சேர்ந்து நீங்க வந்து இப்ப கட் பண்ண போறீங்க. என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. நல்லா எனர்ஜெட்டிக்கா புல் பண்ணி பிடிச்சு இழுத்து கட் கட் கட். இப்போ அந்த எனர்ஜியை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு சிம்பிள் ஹீலிங் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ வந்து உங்களுடைய இடது கை பக்கம் ஒரு பெரிய ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஃபயர்ல வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையோ அந்த தெய்வீக சக்தியோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கார்டை நெகட்டிவா புல் பண்ணிருக்கிற, நம்ம கட் பண்ணிருக்கிற கார்டை, அந்த உயிர் இல்லாத சக்தியே இல்லாத இந்த கார்டை நம்ம அந்த இதுல போடுறோம். அந்த ஃபயர்ல வந்து இப்ப போடுறோம். இப்போ வந்து ஃபுல்லும் பேர்ன் ஆகுது. அந்த பேர்ன் ஆக ஆக உங்களுக்குள்ள ஒரு ரிலீஸையும் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வந்து ஃபீல் பண்றீங்க. அது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. உங்களோட பாடியில இருந்து, உங்களுடைய மைண்ட்ல இருந்து, உங்களுடைய மெமரியில இருந்து, சப்கான்சியஸ்ல இருந்து அந்த இன்சிடென்ட்டோ அந்த மெமரியோ உங்க மேல இருக்கிற ஓன் வெறுப்போ அந்த என்ன விதமான பிளாக்கா இருந்தாலும் அது வந்து யூனிவர்ஸ் கிட்ட போயிடுச்சு. யூனிவர்ஸ் வந்து ஃபுல்லா பேர்ன் பண்ணி அந்த புகையிற ஸ்மெல் முதற்கொண்டு உங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல்லா பேர்ன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய மனசு ரொம்ப லைட்டா, ஃப்ரீயா, காமா, ஃப்ரீடமா உங்களால ஃபீல் பண்ண முடியறத ஃபீல் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நான் வந்து சிம்பிள் ஹீலிங் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதே ப்ராசஸை திரும்பி ஃபாலோ பண்ணுங்க. கட் 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 புல் பண்ணி எடுக்கிறீங்க. உங்களுடைய உங்களோட தெய்வீக சக்தி கூட புல் பண்ணி எடுத்து கட் பண்ணினதை இப்போ ஃபயர்ல போட்டு பேர்ன் பண்றீங்க. பேர்ன் பண்ணதெல்லாம் போ அப்படியே யூனிவர்ஸ் அப்படியே அந்த நெருப்புல பஸ்பமா பறந்து போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. உங்களுடைய மனசு இன்னும் லைட்டாக ஃபீல் பண்ணுங்க. நான் ஒரு 2 minutes டைம் தரேன் உங்களுக்கு. என்னென்னலாம் உங்களுக்கு இன்னும் கார்ட்ஸ் எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டால புல் பண்ணி நீங்க வந்து அந்த எனர்ஜியை ஃபுல்லும் கட் பண்ணி தெய்வீக சக்தியோட கட் பண்ணி ஃபயர்ல போட்டு பேர்ன் பண்ணிடுறீங்க. லைட்டா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு சிம்பிள் ஹீலிங் பாஸ் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு இப்போ நல்ல மைண்டு காமா, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் பேர்டன் எல்லாம் குறைஞ்சு உங்களால கொஞ்சம் காமா, லைட்டா, பீஸ்ஃபுல்லா உங்களால இப்போ ஃபீல் பண்ண முடியும். இப்போ அந்த தெய்வீக சக்திக்கும் இந்த ஹீலிங் எனர்ஜிக்கும் நீங்க வந்து கிராட்டிடியூட் கொடுங்க. உங்களுடைய ஓன் செல்ஃபுக்கும் நீங்க வந்து இப்போ கிராட்டிடியூட் கொடுத்துக்கோங்க.
நீங்க வந்து இவ்வளோ நாளா இந்த விஷயத்துல இருந்து தயங்கி நீங்க ப்ராசஸ் பண்ணாம இருந்திருக்கீங்க. இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நீங்க ப்ராசஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. இந்த ஹீலிங் எனர்ஜி, இந்த கார்ட் கட்டிங் எனர்ஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. பிரபஞ்சத்துக்கு, உங்களுடைய காடுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் பர்சனை மன்னிச்சு அவங்கள வந்து உங்களுடைய எனர்ஜில இருந்து டோட்டலா ரிலீஸ் பண்ணிடுங்க. கைகளை நல்லா ரப் பண்ணி கண்கள், முகத்தொகுதி எல்லா இடத்துலயும் தடவிக்கோங்க. கொஞ்சம் மைண்ட் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தோடனே நீங்க கண்களை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு தம்ஸ் அப் ஒன்று பண்ணுங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. ஃபீலிங் பெட்டர். ஓகே. தண்ணி வேணும்னா வாட்டர் குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். நெகட்டிவ் பீப்புளை வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. சக்தி ஃபீல்ஸ் குட். சக்தி நிஷும சக்தியா நீங்க? இல்ல வேற சக்தியா தெரியல. ஃபீலிங் குட். ஸோ இப்போ வந்து நீங்க இதே ப்ராக்டிஸை வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு ரைட்டா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க ஓனாவே நீங்க வந்து இந்த நெகட்டிவா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய நோட் புக் எடுத்து என்ன சுச்சுவேஷன், நானா இல்ல வேற ஒரு பர்சனா அப்படிங்கிறத ப்ராப்பரா இது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் கூட அந்த கனெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணி புல் பண்ணி எடுத்து அந்த காடோட எனர்ஜி கூட அந்த டிவைன் எனர்ஜி கூட புல் பண்ணி எடுத்து தூக்கி போட்டு பேர்ன் பண்ணிரும். அந்த பர்சனை மன்னிச்சு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். இது பண்ணும்போது பெட்டரா இருக்கும். ரொம்ப நாள் எனக்கு அழுகை வராம கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்க 3 டைம்ஸ் கட் சொன்னப்போ எனக்கு அழுகை வந்தது. பட் ஏன்னு தெரியல. நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு வந்து இந்த இந்த கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த சிம்பிள் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள். நீங்க நார்மலா இப்போ நான் ஹீலரா, அட்யூன் ஹீலரா நான் உங்களுக்கு அந்த ஹீலிங்கும் சேர்ந்து பாஸ் பண்ண அதனால நல்ல பவர் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்க நார்மலாவே வந்துட்டு இதை பண்ணும்போதும் அந்த பேர்ன் பண்ற ப்ராக்டிஸ் டே 1ல நம்ம பண்ணோம்ல, லாஸ்ட் வீக் நம்ம லைவா கனெக்ட் பண்ணி அதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நான் வந்து ப்ராப்பரா சர்டிபிகேஷன் எப்படி இருக்கோ அந்த ஃபுல் எனர்ஜியை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பத்தி நான் வந்து சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். மனசு பாரம் குறைஞ்சதா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப 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 நன்றி. ஓகே. மைண்ட் ரொம்ப காமா இருக்கு. மைண்ட் காமா இருக்கு கொஞ்சம். சுபாம், நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல நல்ல சேஞ்ச் வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே வந்து நம்மளால நல்ல சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். பவர்ஃபுல் ஹீலிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபீலிங் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாரும் வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேர்ந்து ஃபீலிங் சோ குட். பெட்டர் சேஞ்ச். தேங்க்யூ. ஓகே. நம்மளுடைய கோர்ஸ் பத்தி நம்ம வந்து போகலாம். ஸோ யாரெல்லாம் வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நம்ம பண்ண சேம் ப்ராசஸ் எப்படி நோட் பண்ணுவோமோ, நெகட்டிவ் எனர்ஜி எப்படி என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணுவோமோ, பர்சனா இல்ல நான் ஏதாவது ஒரு பர்சனா இல்ல மெமரியா இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா என்னங்கிறத ப்ராப்பரா நோட் பண்ணி எழுதிட்டு எழுதினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த காடையோ இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தனியா கட் பண்றதுக்கு சம்டைம்ஸ் வந்து நமக்கு நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தையோ இல்ல ஏஞ்சல்ஸையோ இல்ல யூனிவர்ஸையோ அவங்களும் உங்க கூட வச்சு நீங்க வந்து அந்த கார்டை வந்து கட் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு பேர்ன் பண்ணலாம். இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். பேர்னிங் போல் டெக்னிக்கும் ஹெல்ப் பண்ணும்.
இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்லா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க எப்பவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸ்க்குள்ள நம்ம போலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா, ரேக்கி வெபினார் ஆல்ரெடி நீங்க லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா, அதுவும் அது மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் சப்போர்ட்டான ஒரு கோர்ஸாவும் நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல என்னால வந்துட்டு அந்த அதாவது லைஃப் டைம் சப்போர்ட் கோர்ஸ பத்தின நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல வந்துட்டு கார்ட் கட்டிங்ல வந்து இப்ப நம்ம பண்ண ப்ராசஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு, அட்யூன்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேஷனும் இருக்கு. நீங்க வந்து உங்களோட ஓன் செல்ஃப் ஹீலிங்காகவும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்னொருத்தவங்களை ஹீல் பண்றதுக்காகவும் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சர்டிபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து மத்தவங்களை ஹீல் பண்ணி அஸ் அ ஹீலரா நீங்க வந்து இதுல வந்து ஒரு ஹாப்பி மணியை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து கேண்டில் ஹீலிங்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது கூட சேர்த்து. அதுவும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லி தருவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ரெண்டா நான் பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்துட்டு எனக்கு ப்ராப்பர் சர்டிபிகேஷன் வந்துட்டு எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஹீலிங் மொடாலிட்டியாவும் நான் வந்து கரியராகவும் நான் சூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் வந்து எவ்ரிடே இந்த டெக்னிக் இது மாதிரி ஒரு ஹீலிங் மெத்தடோட சேர்த்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட லைஃப் டைம் மென்டர்ஷிப் சப்போர்ட் இருக்கிற ப்ரோக்ராம்ல வந்து கேன் யூ டீச் அதை எப்பாவது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது பண்ணும்போது கேண்டில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லைஃப் டைம் சப்போர்ட்டோட எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு நம்ம வந்து லைஃப்ல கனெக்ட் பண்ணி மணி எனர்ஜி ஹீலிங்காக ஒர்க் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப் ஹீலிங்காக ஒர்க் பண்ணுவோம். கார்ட் கட்டிங்கை வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்டா அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரேக்கி பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ நேத்து வந்து பேட்ச் 1 ஸ்டூடெண்ட் ஓகே நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஒர்க் எப்படியுமே மேலோட்டமா இருக்காது. நம்ம வந்து ஒரு லைஃப்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து நம்ம இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ பேட்ச் 1 பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ பேட்ச் 1 ஸ்டூடெண்ட் பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்டும் இங்க கால்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லைஃப் ஆஸ்பெக்ட்ல இப்போ என்னென்ன இதுதான் நம்மளோட லைஃப்ல முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ். ஹெல்த் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, கெரியர் இருக்கு, மணி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபன் அண்ட் லெஷர் இருக்கு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுது இல்ல? தம்ஸ் அப் இல்லைனா எஸ் கொடுங்க. எஸ், ஓகே. ஸோ இப்போ கரண்டா நம்ம லைஃப்ல என்ன சுச்சுவேஷன்ல இருக்கும், ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து எப்படி அடுத்து போகணும், அதுக்கான என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஓவரால் பிளான் இங்க வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய சக்ராக்கள், அது வந்து ரேக்கில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சக்ரா யூஸ் பண்ணுவோம். கார்ட் கட்டிங்க்கும் வந்து சக்ராக்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ல உள்ளவங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ சக்ராவோட இம்பேலன்ஸ் கேட்டகரிஸ் என்ன, ஹீல்டு ஸ்டேட்னா எப்படி இருக்கும், இப்போ கரண்ட் வெர்ஷன்ல நம்ம எங்க இருக்கோம், நம்மளுடைய ஹையர் வெர்ஷனுக்கு நம்ம எப்படி போகணும், அதுக்கான ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கறத வந்துட்டு சக்ராக்காகவும் லைஃப் ஆஸ்பெக்ட், ஏன்னா சக்ராவோட பேலன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் ரைட்டா, அதனால இதுல வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு 90 டேஸ் சேலஞ்ச் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 90 டேஸ் நம்ம வந்து 30 டேஸ் தான் பிரிச்சுக்க போறோம். பிரிச்சுட்டு இந்த ஒரு 90 நாளைக்குள்ள நம்ம வந்து மெயினான கோல் என்ன, ஏன்னா பெருசா நம்ம அங்க ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 90 டேஸ் ஓவராலா நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அந்த 90 டேஸ் ரொம்ப ஸ்பிளிட் பண்ணி 30 டேஸ், 30 டேஸ்ல வந்துட்டு இப்போ பார்த்தா ரேக்கி ஹீலர்ஸ்க்கு வந்துட்டு ரேக்கி செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு எவ்ரிடே லைவ்ல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி நாங்க வந்து எல்லாருமே செல்ஃப் ஹீலிங் ரேக்கி யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ கார்ட் கட்டிங் ஹீலரா யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு கார்ட் கட்டிங் மொடாலிட்டி யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஹீலிங்காக ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டெலபரேட் தாட் பில்டிங் சொல்லிட்டு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஹீலிங் மொடாலிட்டிய ஒரு ஒரு டூலா யூஸ் பண்றோம். அதையும் தாண்டி நம்மளுடைய லைஃப் டைம் சப்போர்ட் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ல நிறைய விஷயங்கள் பண்றோம். மணி ஹீலிங்காக பண்ணுவோம். டெய்லி வந்துட்டு எக்ஸசைஸ் இருக்கணும், ப்ராப்பரான வாட்டர் இருக்கணும், ஹெல்தி டயட் இருக்கணும். ஸோ எவ்ரிடே ட்ராக்கர், இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், ப்ராப்பரா வந்து ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்ணல. ஸோ நேத்துல இருந்து வந்துட்டு ட்ராக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் இருக்கணும், அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா, நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, ஓன் டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எவ்ரிடே வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் படி எல்லாருமே வந்துட்டு எதெல்லாம் வந்து லைஃப்ல எவ்ரிடே கனெக்ட் பண்ணி பண்ண முடியுமோ அதெல்லாம் எவ்ரிடே முடிச்சிடுறோம். எதெல்லாம் வந்துட்டு இப்போ நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து இங்க அப்டேட் பண்ணுவோம். குரூப்பா எல்லாரும் அந்த காமனான குரூப்ல நம்ம பண்ணிட்டோம்,
இதான் நம்மளோட ப்ராசஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணும்போது எல்லாருக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வந்து மூவ் ஆகும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் 30 டேஸ் முடிஞ்ச உடனே திரும்பி அடுத்த 30 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அந்த அந்த மந்த்துக்கான ஒரு ப்ராப்பரான பிளான் ஹெல்த் வைஸ்ல எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது போகும். இது ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஹீலிங் கத்துக்கிட்டாலும் ஹீலிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சில ப்ராப்பர் டெஸ்ட் எடுத்துருவோம். டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் அவங்களோட கைடன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 3 செஷன்ஸ் வந்து அவங்க வந்து நமக்கு கைடன்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான ப்ராப்பரான அவேர்னஸ் இருக்கும். அதாவது அவங்க நேச்சுரோபதிங்கிறதுனால பாடி பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. சில டெஸ்ட் எல்லாம் இதெல்லாம் ஏன் எடுக்கணும், எது மாதிரி முக்கியத்துவம் இருக்கு, நம்ம என்ன மாதிரியான நேச்சுரல் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன் நம்ம நேச்சுரோபதியும் இந்த ஹீலிங் மொடாலிட்டிஸ் ரேக்கி கார்ட் கட்டிங் மாதிரியான ஹீலிங் மொடாலிட்டியும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ப்ராப்பர் ஃபுட்டு உடலுக்கு வந்து நல்ல ரெஸ்ட் ப்ராப்பர் ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் எமோஷனல் ஹீலிங்காக நம்ம நிறைய எவ்ரிடே வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். மணி எனர்ஜிக்காக ஒர்க் பண்ண போறோம், கோலுக்காக ஒர்க் பண்ண போறோம். அப்படிங்கும் போதுட்டு லைஃபே வந்துட்டு ஒரு டோட்டலா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரியான இது வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகே. இது வந்துட்டு ஆக்சுவலா ரேக்கிக்கு வந்து எப்படி 21 டேஸ் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் இருக்கோ அதே மாதிரி கார்ட் கட்டிங்க்கு வந்துட்டு அதே மாதிரி 11 டேஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. 11 டேஸ் வந்து கண்டிப்பா பண்ணும். பட் எவ்ரிடே வந்து நம்மளோட லைஃப்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து லைஃப் டைம் சப்போர்ட் ப்ரோக்ராம். நம்ம அந்த கார்ட் கட்டிங் மொடாலிட்டியை ஒரு டூலா யூஸ் பண்ணி நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. கார்ட் கட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் ரெண்டுமே கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டையும் வந்து அந்த டேக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுடைய ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமோட ஒரு ஹை லெவல். இதுதான் பிளான். நம்ம இப்படிலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் ஃபோக்கஸ் இதுலயே முடிஞ்சிடும். இல்ல நான் வந்து இந்த கெரியரா நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கும் போதுட்டு நீங்க எப்படி சோஷியல் மீடியாலயோ இல்ல ஒன் டு ஒன் நம்ம பீப்புள் நம்ம நேர பார்த்து பேசிட்டு இருக்கோம்ல அவங்க கூட எல்லாம் வந்து நம்மளோட ஒர்க்கை நம்ம எப்படி இது பண்ணணுமா நம்மளுடைய இந்த ஹீலிங் எபிலிட்டிஸ் எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இதை வந்து ப்ராப்பரா மானிட்டைஸ் பண்றது அப்படின்னா இது வந்து எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு அதுவும் உங்களுக்கு இருக்கும் அந்த லைஃப் டைம் சப்போர்ட் ப்ரோக்ராம்ல. ஸோ இந்த ப்ரோக்ராமோட என்டையர் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கிற இந்த ப்ரோக்ராமோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 15,555 அதாவது 15,555. ஸோ இதை வந்து நான் இங்க போட்டிருக்கேன். இதுதான் ரேக்கி பேட்ச் 2ஓட எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் இதுதான். இல்ல இப்போ வந்து நான் லைஃப் டைம் ப்ரோக்ராம்ல நான் வரல, நான் ஜஸ்ட் என்னோட செல்ஃப் ஹீலிங்காக நான் யூஸ் பண்ணிக்க போறேன், எனக்கு வந்து சர்டிபிகேஷன் செல்ஃப் ஹீலிங் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 5,555. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்யூன்மெண்ட் ஒன் டே இருக்கும். 11 டேஸ் வந்துட்டு நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம 11 டேஸ் எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு டைம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் அந்த ப்ராக்டிசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்து ஒரு மிச்சம் இருக்கிற அந்த 10 டேஸ் இருக்குல்ல 11 டேஸ் 10 டேஸ் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஓன் இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவீங்க. நான் வந்து உங்களுக்கு ஹை லெவல்ல வந்து கைட் பண்ணேன். ஸோ இது வந்து லைஃப் டைம் சப்போர்ட் எனக்கு வேண்டாம், இது நான் ஜஸ்ட் நானே ஓனாவே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பர்சனா இருந்தா இது வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு இந்த என்ன சொல்றது மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செஷன் வந்து எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கமிங் வெனஸ்டே டேட் நான் உங்களுக்கு சொல்றேன். வெனஸ்டே டேட் 1 மினிட் 27ஆம் தேதி 27th. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதான் அதுக்கு அடுத்து அப்கமிங்கா நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் 3 ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. நிறைய அதுக்கடுத்து இன்னும் நிறைய ஹீலிங் மொடாலிட்டிஸ் நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்துட்டு பண்ண போறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டு தேர். ஆமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரைட்டா. ஒரு சிலருக்கு வந்து வாட்டர் மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு கனெக்ஷனே ஃபீல் பண்ண முடியாம கூட சிலருக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆகலாம், இல்லைன்னா மரம் மாதிரி பிளட் மாதிரிலாம் இருக்கலாம். நீங்க அதை தான் மீன் பண்ணீங்களா? நான் வந்து அன்மியூட் பண்றேன், ரெக்கார்டிங் பாஸ் பண்றேன்.